இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஹிந்தியில ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுட்டு அண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆரியன் அப்படின்ற ஒரு நபரை தான் காமிக்கிறாங்க. போலீஸ் துணையோட ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சைக்காட்டிஸ்ட் வரட்டும் அப்படின்றக்காக உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்க பக்கத்துல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதை பார்த்து பயந்துகிட்டே இவரோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது அண்ட் முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண அந்த சைக்காட்டிஸ்ட் இவரை வந்து சந்திக்கிறார். அப்பதான் இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவர் மேல அதாவது ஆரியன் மேல டபுள் மர்டர் கேஸ் பதிவாயிருக்கு. ஜனவரி 1 பாபி அப்படின்ற ஒரு பொண்ணையும் ஜனவரி 7 ஷீலா அப்படின்ற ஒரு பொண்ணையும் இவர் கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல 2 கொலையை பண்ணியிருக்கா இல்லையா, இதனால போலீஸ்காரங்க இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டு கோர்ட்ல இருக்க எல்லாருமே அலண்டு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. இதனால கோர்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து வரட்டும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மனுஷனும் நீ சொன்ன கதைகள் எல்லாமே உலகம் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஸோ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். நீ ஒரு ரைட்டர், நிறைய கதைகள் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அந்த கதைகள் எல்லாத்தையும் எங்க நீ சொல்லாம உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவரும் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா நான் சொல்றது உண்மைதான், இதுதான் அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் இவரோட மனைவி தூங்கிட்டே இருக்கும்போது நள்ளிரவுல ஒரு பேய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பேய் யார் என்ன அப்படின்றது தெரியல. பெண் உருவத்துல இருக்க அந்த பேய் தலைகீழா நடக்க ஆரம்பிக்குது. இவரை சுத்தி வந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. தன்னோட மனைவியை வேக வேகமா எழுப்பிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. தம்பி நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்ன நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி உனக்கே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல நீ முழுசா நடந்ததை சொல்லு, அதுக்கப்புறமா உனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு முதல்ல இருந்து சொல்லுப்பான்னு சொல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா மும்பைக்கு போயிருக்காங்க. வீட்டில் தனிமையில தான் இவர் கதை எழுதுவாருன்னு இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் வேலை செய்யற சமயக்காரர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன், நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்து தருவேன்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு இப்போ பசிக்கல, அந்த ரைட்டிங்ல பிஸியா இருக்காருன்னு இருக்கும். இதனால சாப்பாடு நீ வச்சுட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஷா அந்த நபரை திட்டி விட அவர் அங்கிருந்து கிளம்பி போக அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் அவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது நள்ளிரவுல யாரும் வேகமா கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவரும் கடுப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே போய் திறக்க அங்க இருக்கிறது இவரோட மனைவியோட ஃப்ரெண்டான பாபி அப்படின்றது அரைகுறை ஆடையோட அங்க வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. என்னோட காதலனோட பயங்கரமான சண்டை, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல இவர் முதல் வேலையா தன்னோட மனைவி இங்க இல்ல வெளியூர் போயிருக்காங்கன்ற விஷயத்த சொல்ல எனக்கு தெரியும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எங்க போறா என்ன பண்றா அப்படின்றத தெரியாமல எனக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி உள்ள போக அவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்தாலும் வேற வழி இல்லாம உள்ள சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஸ்விம்மிங் பூல்ல காமிக்கிறாங்க. இந்த இடத்துல குளிச்சாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தண்ணீர்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு பயங்கரமா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு உட்காந்துருக்காலே அந்த நபருக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி லேப்டாப்ல ரைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கூப்பிடுறாங்க. நான் இங்க தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கிறது போறது நீ கூட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி செடியூஸ் பண்ற வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்க அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் இது நம்ம பண்றது பெரிய தப்பு, இதனால இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வேக வேகமா அவரோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கலான்னு திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இவர் முன்னாடி வந்து இவரை செடியூஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்க இவருக்கு பொறுத்துக்கவே முடியல. நீங்க உங்களோட ரூமுக்கு போய் தூங்குங்க, என்னோட மனைவி வந்ததும் நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ அவங்களை அனுப்பி வைக்கலான்னு ட்ரை பண்ண, ஆனா அவங்க போறதா தெரியல. இவர் பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் உனக்கான காதலி இல்ல அப்படின்ற மாதிரியும் எனக்கான காதலன் இல்ல அப்படின்ற மாதிரியும் நாம நினைச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவரை நெருங்க வேற வழி இல்லாம இவர் அவங்கள நெருங்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றத காமிக்க கட் பண்ணி பிரசன்ட்ல மனைவியோட ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, இதனால 2 கொலைகளை பண்ணிருக்கேன், இதுதான் நடந்தது, இது ரொம்ப கேவலமா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசும்போது அன்னைக்கு நடந்தது அதாவது 2 பேரும் ஒன்னா இருந்தது எங்களை தாண்டி நடந்த ஒரு விஷயம், ஆனா அதுக்கப்புறம் என்னால ஏத்துக்கவே முடியாத பல திருப்பங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிச்சு. சோ பாபி இது எல்லாத்தையுமே போதையில தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. போதை தெளிஞ்சது நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் போதையில இருந்தாலும் நீங்க சுயநினைவோட தானே இருந்தீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க
நீங்க தடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க. ஆரியனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் வேணான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சிக்கிற நிலைமையில இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட தரப்புல இருக்க பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்க. பாபி இதுக்கும் மேல முடியாது, நாம பண்ணது பெரிய தப்பு, இதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக போன் எடுத்து ஆரியனோட மனைவி கிட்ட சொல்லலான்னு போக ஆரியனுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. இந்த விஷயம் தெரிஞ்சா தன்னோட மனைவி என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இதனால தடுத்து விட்டுக்கிட்டே இருக்க. இவங்க நிறுத்துற மாதிரி தெரியல. நான் போன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி பால்கனி வரைக்கும் போனை கொண்டு போக இந்த நபர் போனை கொடுக்குற அந்த தருவாயில அவங்க பால்கனில இருந்து வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓடி போய் இந்த நபர் பார்க்க அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ இது ஒரு ஆக்சிடென்டா நடந்துட்டு இதை உடனடியா இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய பயத்தை வச்சுக்கிட்டு அவரோட மனைவிக்கு போன் அடிக்கலான்னு ட்ரை பண்ண. அந்த சமயத்துல தான் இது தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். போலீஸ்காரங்க இவரை கைது பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பாபியோட காதலன் திட்ட, இன்னொரு பக்கம் இவரோட மனைவி இவரை திட்ட. இவருக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி உறவை முறிச்சிட்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவர் கண்ணு முன்னாடி வந்து போக பயப்படுறாரு. போனை அப்படியே வச்சிடுறாரு. இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கு. அப்பதான் பின்னாடி இருந்து ஒரு நபர் இவரை தொட்டாரு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்ல வருது. ஓ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமா, பின்னாடி ஒருத்தர் தொட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை பாபியோட காதலனும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க பட்டின பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. சோ பின்னாடி ஒரு நபர் வந்து தொட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது அந்த வீட்டோட வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வேலைக்காரன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டான். இதனால வேற வழி இல்லாம அவங்க கிட்ட டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நான் எவ்வளவு பணத்தை வேலை தரேன், எனக்கு இந்த உதவி மட்டும் நீ பண்ண முடியுமா? இந்த டெட் பாடியை உடனடியா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெட் பாடியை எப்போ வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம். இதனால அங்க இருக்கிறது தான் சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி உள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அந்த டெட் பாடியை வைக்கிற அளவுக்கு இடத்தை ரெடி பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டெட் பாடியை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் திறக்க கூடாது அப்படின்றதுக்காக சுத்தி டேப் எல்லாத்தையும் அடிச்சு வைக்க கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட மனைவி மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பாக்குறாங்க இவங்களோட கனவு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆள் இல்லைன்னா போதுமே எந்த பொருளுமே வச்ச இடத்துல இருக்காது, எல்லாமே கழிச்சு போட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இவரை எழுப்பிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நேத்துல இருந்து கால் வரல. இதனால லைட்டா அப்செட்ல இருக்காங்க. எந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு நேத்து நைட்டு பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வேக வேகமா கீழே போக ஃப்ரிட்ஜ் பூட்டப்பட்ட டேப் சுத்தப்பட்ட நிலையில இருக்கு. அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஃப்ரிட்ஜை பார்த்து நின்றுகிட்டே இருக்க. வீட்டுல சமயக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும். இப்படி ஃப்ரிட்ஜை டேப் பதிச்சு வச்சா என்னையா அர்த்தம், அதை திறந்து விடுங்கயான்னு கிட்ட போக தடுத்து நிறுத்துறாரு. இதுல இருந்து பயங்கரமான ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சர்வீஸ் வர வரைக்கும் இதை யாரும் திறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை பதியிருக்கேன். எக்காரத்தை கொண்டு நீ இதை திறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மனைவியோடு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, காலே எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அவங்களோட காதலனுக்கும் சண்டை போல அவன் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சண்டையை போட்டுட்டு ஒரு 2-3 நாள் கான்டாக்டே இல்லாம போயிட்டா. இந்த வாட்டியும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ அவ டெய்லி பேசிக்கிட்டே இருந்தா இப்ப பேசாம இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அவங்கள பத்தி பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் இவருக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற எண்ணத்துல வேக வேகமா அந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் கிட்ட போறாரு. உடனடியா இந்த பாடியை வெளியே கொண்டு போய் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கரெக்டா வந்துட்டு நாம இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்க கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும். இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டெட் பாடியை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் போட்டு டெட் பாடியில கை வைக்க அது எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது உறைஞ்சு போன நிலையில. இதனால டெட் பாடி அதுக்குள்ள இருந்து ஈஸியா வெளியே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தள்ளி ஏறி பாக்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஆரியோட மனைவி அந்த இடத்துக்கு வராங்க. ஓடி போய் அந்த செக்யூரிட்டி ஒளிஞ்சுக்கிறாரு. இவரு தண்ணி கொண்டு வர வந்த வா மேல போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல். கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில பாபியோட காதலன் வீட்டுக்கே வந்துட்டாரு. காதலியே 2-3 நாளா காணும், என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தாட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு போக அவங்களும் நீ சண்டை போட்ட அப்படின்னா இப்படிதான் பண்றா இல்லையா, ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வந்துருவா, வந்ததும் நாம அவகிட்ட பேசிக்கலாம்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி சோகத்தோட அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல சமயக்காரர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். என்னையா இது நாத்தரிக்குதுன்னாங்க, டேப் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா உள்ள எப்படி சத்தம் வருது அப்படின்னு மாதிரி ஃப்ரிட்ஜ் கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, இதை கவனிக்கிறாரு. அந்த நபரை தள்ளி போகலான்னு சொல்லலான்னு ட்ரை பண்ண அந்த நபர் போற மாதிரியே தெரியல. செக்யூரிட்டிக்கு பயம் வந்துருச்சு, நம்ம எங்க மாட்டி போமோ அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்க பட்டுன்னு ஹீரோ இதை கவனிக்கிறாரு. தடுத்து நிறுத்தி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, அதை திறக்க வேணாம் நான் பலமுறை சொல்லி எதுக்காக நீ அதை கிட்ட போற, இன்னொரு தடவை இது கிட்ட போனேன்னு இந்த வீட்டுல நீ இதுக்கப்புறம் வேலையே செய்ய மாட்டேடா அப்படின்னு மாதிரி மிரட்ட இவர் புலம்பிக்கிட்ட அங்க இருந்து போறாரு. கற்பதை அன்னைக்கு இரவு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அந்த டெட் பாடியை கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதனால ஃப்ரிட்ஜோட அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி செக்யூரிட்டி உதவி
பாபியோட ஃப்ரிட்ஜை தூக்கிட்டுறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து டெட் பாடி எடுத்துட்டு போய் எங்கேயாவது புதைக்கணும் இல்லையா, அதுக்குண்டான வேலைகளை பார்க்கலாம் ட்ரை பண்ண. அப்பதான் செக்யூரிட்டி, ஐயா வெளியே கொண்டு வர வைக்கும் தான் நான் பணம் வாங்க, அதை புதைக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்தாதான் என்னால பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோ வேற வழி இல்லாம கொஞ்சம் பணத்தை கொடுக்கும். அந்த டெட் பாடி எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அவர் வீட்டுக்கு போறாரு. முதல்ல ஃப்ரிட்ஜை வச்சுட்டு ஒரு சரக்க போட அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற டெட் பாடி கதவை திறந்துகிட்டு இவரை பாக்குற மாதிரி நின்றுகிட்டே இருக்க பயந்து போறாரு. நம்ம செத்தும் நீ பயமுறுத்திக்கிட்டே இருக்க, ஒரு சீக்கிரமா புதைச்சு முடிச்சுட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஆள் நடமாட்டமே ஏதாவது ஒரு இடத்துல புதைக்கணும் அப்படின்ற மாதிரி பள்ளத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு ஆரியனை காமிக்கிறாங்க. அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவரோட லேப்டாப் இருக்கு இல்லையா, தானா ஆனாக ஆரம்பிக்குது. இவரு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி எழுந்து பார்க்க அந்த லேப்டாப்ல நீ என்ன கொலை பண்ணிட்ட, இதனால நான் ஒண்ணு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாபியோட ஆன்மா எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்க பயந்து போறாரு. அதை ஆஃப் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. பாபியோ இவரும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் அதை பிளே ஆகிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட மனைவி எழுந்துக்கலாம் ட்ரை பண்ண, பட் இந்த லேப்டாப் தூக்கிட்டு போய் தரையிலேயே அடிக்கிறாரு. இதை பார்த்து தோனி இந்த ரைட்டிங் வேலையில பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல, நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா, உனக்கு அப்பயாவது பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை தூங்க வைக்க. அதே சமயத்துல சரி புதைச்சி முடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, பருத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த காலியான ஃப்ரிட்ஜ் இருக்கே அது இவர் பக்கம் நான் வந்துகிட்டே இருக்கு. இவரு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி கண் முடிச்சு பார்க்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தங்களும் பயங்கரமான ஒலியும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயத்துக்குள்ளாக்குறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்க இவர் புதைச்சிட்டு வந்து டெட் பாடி அங்க இருக்கு. இதை பார்த்ததும் இவருக்கு பேச வார்த்தைகளே இல்லாம அலண்டு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த டெட் பாடி பேயா மாற ஆரம்பிக்குது. இவரோட கைகளை தொட ஆரம்பிக்க இவரோட கைகள் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இவரோட வாய்க்குள்ள ஏதோ ஒன்று அனுப்புற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அது போன அடுத்த கதை இவர் வரைஞ்சு போய் அந்த இடத்துல சாகடிக்கப்படுறாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜாலியா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு காபி குடிக்கலான்னு போக அந்த இடத்துல இவர் கொண்டு போன ஃப்ரிட்ஜ் வைக்கப்பட்டு பயந்து போறாரு. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற குழப்பத்துல திறக்கும் போது உள்ள இன்னும் அந்த டெட் பாடி இருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு கதவை சாத்துறாரு, அதாவது டோரை சாத்திட்டு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாத குழப்பத்துல இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யற சமயக்காரங்களும் இவரோட மனைவி ஃப்ரிட்ஜை திறக்கணும் அப்படின்ற மாதிரி வர பயந்து போறாரு. உள்ள டெட் பாடி இருக்கு, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கு. அவங்க வந்து திறந்து பாக்குறாங்க, உள்ள அவங்களுக்கு டெட் பாடிலாம் இல்ல, அதாவது இவங்களுக்கு தெரியல, நார்மலா தான் இருக்கு, பரவாயில்ல சூப்பரா இருக்கு, இனிமேல் எந்த ஸ்மெல்லும் வராது போலியே அப்படின்ற மாதிரி இவங்க கேஷுவலா பேசிட்டு போக. ஆனா இந்த விஷயம் இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. முதல் வேலையை செக்யூரிட்டி கிட்ட இதை பத்தி பேசணும்னு போக அப்பதான் செக்யூரிட்டி வேலைக்கே வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நேத்து நைட்ல இருந்து ஒரு போனை எடுக்கல, இதனாலதான் ஏஜென்சில இருந்து என்ன அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி வேற ஒரு செக்யூரிட்டி வந்து நிக்க இவர் குழம்பி போறாரு. நடக்கிற விஷயங்கள் ஒண்ணுமே புரியலையோ அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது தான் அன்னைக்கு நைட்டு இவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் இவரோட டோர் பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. கண்ணை திறந்து பார்க்க இவர் சாகடிச்ச அந்த பாபி இருக்காங்க இல்லையா, அவங்க பேயா நின்று இவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இவரை கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு, அலண்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில பாபி காராம போய் 5 நாட்கள் ஆகும். இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாபியோட கதிரன் போலீஸோட வந்துட்டாரு. வர்றதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாங்க. அது மூலமா பாபி கடைசியா இங்க வந்தாங்க அப்படின்றது, அவங்களோட போன் கடைசியா இங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி முதல்ல ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அவங்க அன்னைக்கு இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ஆப்வியஸா ஹீரோ கிட்ட தான் போகுது. அவர்கிட்ட கேட்கும் போது பட்டுன்னு ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. என்னோட கணவர் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா, பாபி உங்களோட காதலனோட சண்டை போட்டு எங்கன்னா போயிருப்பா, இதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எதுவும் வந்தாலும் நீங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்க. பட்டுன்னு போலீஸ்காரரு உங்களோட செக்யூரிட்டி வேலைக்கு வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இவங்களோட செக்யூரிட்டி ரொம்ப நாளா இங்க வரல, வேற ஒரு நபர் தான் வராரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த சொல்லும் போது போலீஸ்காரர் எப்படி வருவான், அவனு வந்து இறந்து போய் கிடக்குறான், அவனோட ரூம்ல இருந்து நாங்க அவனோட டெட் பாடி எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர ஷாக்கா இருக்கு. சோ 2 கொலைகள், அதாவது ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க, இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்க உங்களை தான் ஒரு மாதிரி சஸ்பெக்டா வச்சிருக்கோம், நீங்க இந்த ஏரியா விட்டு எங்க போனாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும், நாங்க ஆதாரம் கிடைச்சா உங்களை வந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக. பட்டுன்னு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரியனுக்கு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரியா தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரோட மனைவி எனக்கு என்னமோ பாபி அன்னைக்கு இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது, செக்யூரிட்டி கூட ஏதாவது சண்டையை போட்டு அந்த சண்டையோட ரிஃப்ளெக்ஷனா தான் இது எல்லாமே நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த கோணத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆரியனுக்கு ஏற்கனவே இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. இதுல இவங்க வேற ஒரு அசம்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி என்ன நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி தூங்க போக அன்னைக்கு இரவு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் அண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து இந்த ஆன்மா வெளியே வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த சமையல்காரர் பாக்குறாரு. தூக்கத்துல பாக்குறதால இது கரவா உண்மையா அப்படின்ற ஒரு பயத்துல அவர் ஒரு மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிக்க. பட்டுன்னு ஹீரோ கிட்ட அந்த பேய் போக ஆரம்பிக்குது. நீ வெளியே வர முடியுமா, நீ எனக்கு வேணும் அப்படின்ற வார்த்தைகளோட அவர் கிட்ட போய் அவரை பயமுறுத்த தோணையில நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல தலைகீழ நடந்தது,
இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த சீன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. பயந்து போய் தன்னோட மனைவி எழுப்பிக்கிட்டே இருக்கு. அவங்க எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ உண்மையில என்ன நடந்தது அப்படின்றது நீங்க சொன்னா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஒழுங்கா அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லுங்க சொல்ல இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். முதல் விஷயம் தன்னோட ஃப்ரெண்டோட அவர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டார். அண்ட் ரெண்டாவது விஷயம் அவங்கள கொலையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்காரு. மூணாவது அந்த செக்யூரிட்டி இன்வால்வ் ஆகி அவர் இப்ப இறந்து போயிட்டார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களால தாங்கிக்கவே முடியல. நான் இது நேரம் வரைக்கும் உங்களுக்கு நேர்மையா தான் இருந்தேன், ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை செய்வீங்க அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் இது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது, அவங்களும் நான் கொலை பண்ண கிடையாது, ஒரு ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஏத்துக்கிறதா தெரியல. இது எல்லாமே நீங்க எதிர்ச்சியா அதாவது எதிர்பாராம நடந்ததுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா இதை மறைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்களே, அது ஆக்சிடென்டா தான் நடந்தது அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்டு என்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இல்லையா. எதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிங்க? இனிமேல் உங்க கூட வாழ்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் பண்ணல. இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த நாள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் எல்லாத்தையும் மறைச்சார் இல்லையா. இப்போ இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு பயத்துல பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மனைவி இல்ல அப்படின்ற குறையினால அந்த சமயத்துலதான் வீட்டு கதவை மறுபடியும் யாரும் வேகமா தட்டுறாரு. பயத்துல போய் எட்டி பார்க்க இறந்து போற அந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் உயிரோட அங்க நின்றுகிட்டு இருக்காரு. அதுவும் பேயா நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கதவை தரங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி வேகமா கதவை தட்டிக்கிட்டே இருக்க, பயந்து நின்றுகிட்டே இருக்க. சமயக்காரர் இந்த விஷயத்த பாக்குறாரு. ஐயா ஏற்கனவே நான் பார்த்தேன், அது கனவா இருக்கும்னு விட்டான இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாதியா அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா இவரோட ரூமுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பயங்கரமா சரக்கு எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் தானா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து சத்தங்களும். ஆனா அந்த பாபியோட ஆன்மாவும் வெளியே வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. கையில ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. இதுக்கு மேல என்கிட்ட வந்து அப்படின்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடணும் ட்ரை பண்ண படிக்கட்டுல வேகமா ஓடிக்கிட்டே இருக்க பட்டுன்னு திரும்புறாரு அவரோட மனைவி எதிர்த்து. அந்த சைடு வராங்க. கத்தி அவங்களோட வயிற்றுக்குள்ள குத்திருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எதிர்பாராத விதமா இந்த சம்பவம் நடந்ததால அவங்க ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்குறாங்க. இது எல்லாமே அந்த பாபியோட ஆன்மா தான் பண்ணும். இது எதுவுமே நான் வேறொரு பல கிடையாது அப்படின்ற மாதிரி அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல அவங்க எந்த பலனும் இன்றி இறந்து போறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க போலீஸ்காரங்க அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அது மூலமா தான் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல இவர் சொன்ன விஷயங்கள் நம்பல அப்படின்ற மாதிரி தான் இங்க சைக்காட்டிஸ்ட் கிட்ட இவர் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீ சொல்றது ஒரு மாதிரி சிங்க் ஆனாலும் ஆனா கோர்ட்ல இது செல்லுமா நீ யோசிச்சு பாரு. நான் கூட இந்த விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவருக்கு ஒரு கால் வரும். இந்த கால் முக்கியமான கால். நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே போக பக்கத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கேன். ஸ்டார்டிங்ல கூட பார்த்து பயந்துருப்பாரு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து சாப்பிடும். ஸோ பயத்துல கிட்ட போறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்க பாபியோட ஆன்மா இன்னும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அந்த ஆன்மா இவரோட கைகளையும் இவரோட கண்களையும் பார்க்கும்போது அந்த இடத்துல உறைஞ்சு போய் இறந்து போறாரு. அண்ட் டாக்டர் வேகமா போன பேசிட்டு இவர் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி உள்ள வர அங்க ஹீரோ இல்ல. இதனால சுத்தி முத்தி பாக்குறாரு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம். அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க ஹீரோ அங்க இறந்து போன நிலையிலும் அவர் பின்னாடி பாபியோட ஆன்மா உட்காந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு இன்னும் அந்த ஆன்மா அந்த ஃப்ரிட்ஜை விட்டு போகல. டாக்டர் இப்போ அதை பார்த்துட்டாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.